இதைகளை தவிக்கச் செய்பவனே, இயற்கை குணங்களுக்கு ஏற்ற தமது செயல்களின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்தனர், ஆள்வோர், வணிகர், உழைப்போர் என்பவர் பிரித்து அறியப்படுகின்றனர். 42வது பதம். ஷமோ தமஸ்தப சௌஷம் சாந்திரார்ஜவமேவச ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரக்ம கர்ம ஸ்வபாவஜம். மொழிபெயர்ப்பு. அமைதி, சுய அடக்கம், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், அறிவு மற்றும் ஆத்திகம் இந்த தன்மைகளால் அந்தணர்கள் செயல்படுகின்றனர். 43வது பதம். ஷௌர்யம் தேஜோ திதிர்தாஷ்யம் யுக்தே சாத்யபலாயனம் தானமேஸ்வர பாவஸ்ய சாஸ்திரம் கர்ம ஸ்வபாவஜம். மொழிபெயர்ப்பு. தீரம், வலிமை, உறுதி, வளமை, போரில் வீரம், ஈகை மற்றும் தலைமை இவையே ஆள்வோருக்கான செயல்தன்மைகள். 44வது பதம். கிருஷிகோவைஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிஷத்யாத்மகம் கர்ம ஸ்ரோத்ரச்சாபி ஸ்வபாவஜம். மொழிபெயர்ப்பு. விவசாயம், கால்நடைகளை வளர்த்தல் மற்றும் வியாபாரம் இவையே வணிகரின் செயல்தன்மைகள். உழைப்போர்க்கோ உடல் உழைப்பும் பிறருக்கு சேவை செய்வதும் இருக்கின்றன. 45வது பதம். ஸ்வே ஸ்வே கர்மண்ய பிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஹ சித்திம் யதா விந்ததி தச்ரணோ. மொழிபெயர்ப்பு. தனது செயலின் தன்மைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவமானவனாய் ஆகலாம். இனி இது எவ்வாறு செய்யப்படக்கூடும் என்பதை என்னிடமிருந்து கேட்பாயாக. 46வது பதம். யத பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மாணதம் அப்யர்ச்ச சித்திம் விந்ததி மானவ. மொழிபெயர்ப்பு. எல்லா உயிர்களின் மூலமும் எங்கும் நிறைந்தவருமான இறைவனின் வழிபாட்டால் தனது கடமையை ஆற்றலிலேயே மனிதன் ஒருவன் பக்குவத்தை அடைய முடியும். பொருளுரை. 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி எல்லா உயிர்வாழிகளும் பரமபுருஷரின் நுண்பகுதி அங்க உறுப்புகளே. இதனால் எல்லா உயிர்வாழிகளின் ஆரம்பமும் பகவானே. இது வேதாந்த சூத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஜன்மாதி அஸ்யயத. எனவே பரமபுருஷரே ஒவ்வொரு உயிர்வாழியின் வாழ்விற்கும் துவக்கமாகின்றார். மேலும் தனது அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளால் இறைவன் எங்கும் நிறைந்தவராயிருக்கின்றார். எனவே அவரது சக்திகளுடன் பரமபுருஷரை ஒருவன் வழிபட வேண்டும். பொதுவாக வைணவ பக்தர்கள் பரமபுருஷ பகவானை அவரது அந்தரங்க சக்தியுடன் வழிபடுகின்றனர். அவரது புறசக்தி அந்தரங்க சக்தியின் திரிந்த பிரதிபலிப்பே. புறசக்தி ஒரு பின் திரை மட்டுமே. ஆனால் தனது பூரண அங்கத்தின் விரிவான பரமாத்மாவால் பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கிறார். எல்லா தேவர்களின், எல்லா மனிதர்களின், எல்லா மிருகங்களின் எங்கும் நிறைந்த பரமாத்மா அவரே. எனவே அத்தகைய பரமபுருஷரின் அங்க உறுப்பானதால் தனது கடமை பரமனுக்கு தொண்டு செய்வதே என்பதை ஒருவன் அறிய வேண்டியது அவசியம். பூரணமான கிருஷ்ண உணர்வில் ஒவ்வொருவரும் இறைவனுக்கான பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அதுவே இந்த பதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் புலன்களின் இறைவனான ரிஷிகேசரால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தான் ஈடுபட்டிருப்பதாக எண்ண வேண்டும். மேலும் தான் ஈடுபட்டுள்ள செயலின் பலனால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரை ஒருவன் வழிபட வேண்டும். பூரணமான கிருஷ்ண உணர்வில் இவ்விதமாக ஒருவன் எப்பொழுதும் எண்ணுவானேயானால் இறைவனுடைய கருணையால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிவிடுகின்றான். இதுவே வாழ்வின் பக்குவம். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா என்று இறைவன் பகவத்கீதையில் கூறுகின்றார். அத்தகு பக்தனை விடுவிப்பதற்கான பொறுப்பை பரமபுருஷர் தானே ஏற்றுக்கொள்கிறார்.
இதுவே வாழ்வின் உயர்ந்த பக்குவமாகின்றது. எந்த தொழிலில் ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்வானே ஆனால் அவன் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவான். Obviously, Bhagavad Gita is a book that is giving spiritual guidance, not material guidance. உறுதியாகவே ஆன்மீக வழிகாட்டியாக நமக்கு பகவத்கீதை அமைகிறதே ஒழிய ஜட வழிகாட்டியாக அல்ல. Bhagavad Gita is meant for giving every living being the knowledge by which one can come to the highest perfection. முழுமையான பூரண நிலையை அடைவதற்குண்டான நிலையை எப்படி ஒருவனால் அடைய முடியும் என்பதற்குண்டான வழிவகையை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதுதான் பகவத்கீதை. That highest perfection is to fully surrender to Krishna without any material attachments. எந்த விதமான ஜட பற்றும் இன்றி பூரண நிலையில் சரணாகதியை பகவானின் பால் கிருஷ்ணனின் பால் நாம் அடைய வேண்டும் என்ற நிலையை அடைவதற்குண்டான வழிவகையை கொடுப்பதுதான் கீதை. Someone may think, well, this is impractical. சிலர் நினைக்கலாம் இது செயல் ரீதியாக சாத்தியம்தானா என்று கூட. Practically speaking, we have material attachments and then we can't give them up all at once. அன்றாட செயல் ரீதியில் காண்போமேயானால் ஜடப்பற்று என்று நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அனைத்தையும் விட முடிவதில்லை. And even if we understand that material life is, everything here is temporary, still we have certain duties. இங்க எல்லாமே தற்காலிகமானதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் புரிஞ்சிருந்தாலும் கூட நமக்குன்னு சில கடமைகள் அன்றாட வாழ்வில் இருக்கத்தான் செய்கிறது. Fortunately, the knowledge given in Bhagavad Gita is not otherworldly. Do you know what that word otherworldly means? It means something so spiritual that it has no relation to this world, impractical. அதாவது செயல் ரீதியாக நம்மால் அதை ஈடுபடுத்த முடியாத நிலையில் உள்ள ஏதோ ஒரு நிலையை பற்றி பகவத்கீதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கவில்லை, அதிர்ஷ்டவசமாக. Krishna gives very practical directions how everyone can live in this world and become perfect in Krishna consciousness. கிருஷ்ணரோ மிக செயல் ரீதியாகவே நம் அன்றாட வாழ்வில் சரியான ரீதியில் வாழ்ந்து பூரணநிலை அடைவதற்குண்டான வழிவகையை கொடுக்கும் அறிவுரைகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றார். Arjuna's whole dilemma was whether or not he should fight. போரை புரியணுமா வேண்டாமா அப்படிங்கிற பெரும் தர்ம சங்கடம் ஒன்றுதான் அர்ஜுனனை ஆட்கொண்டிருந்தது அச்சமயத்தில். Fighting for a religious cause is the duty of a kshatriya. Arjuna was a kshatriya. மதச்சார்புடைய ஒரு போரில் தர்மத்தை நிலைநிறுத்த போரிட வேண்டும் என்பதுதான் ஒரு சத்திரியனின் தலையாய கடமை. But he felt that in this circumstance to fight would not be proper. It would be better to give up that duty. ஆனால் அப்பொழுது இருந்த அந்த சூழ்நிலையை பொறுத்தவரை போர் புரிவது சரியானதாக இருக்காது, அதை போர் புரியாமல் நாம் ஒதுங்குவது நல்லது என்ற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு இருந்தது. And he gave many apparently plausible reasons why he shouldn't fight. வெளிப்பார்வைக்கு மிகச்சிறந்த காரணங்களாக இருப்பது போல் தோன்றும் பல விளக்கங்களை இதன் அடிப்படையில் அர்ஜுனன் எடுத்து வைத்தார். How can I fight against my gurus? என்னுடைய குருக்களை எதிர்த்து நான் எப்படி போர் புரிய முடியும்? How come we killed so many people just for the sake of our own self-aggrandizement? சுயநல நோக்கில் ஏதோ ஒரு பலனை நான் அடையலாம் என்ற ஒரு காரணத்திற்காக எப்படி நான் இவ்வளவு மனிதர்கள் நல்ல மனிதர்களை எல்லாம் கொண்டு குவிக்க முடியும்? If we kill so many kshatriyas, then so many women will be unprotected. That will lead to chaos in society. சத்திரியர்கள் இவ்வளவு பேர் எதிரணியில் கூடி நின்று அவர்களை எல்லாம் கொன்றுவிட்டால் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் வந்தடைவார்கள். So Arjuna felt that in this circumstance not to fight would be better. போர் புரியாமல் இருக்கிறது சிறந்ததாக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு இந்த நிலையில் இருக்கத்தான் செய்தது. And quite possibly on the platform of mundane religion, his arguments were correct. ஜட அடிப்படையில் நீங்கள் உற்று நோக்கினீர்களேயானால் அர்ஜுனன் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் மிக சரியானதே என்று கூட சொல்லலாம். However, Krishna brought Arjuna to a higher understanding. ஆனால் ஒரு உயர் புரிதல் என்ற அந்த தளத்திற்கு அர்ஜுனனை கிருஷ்ணன் இட்டு சென்றார். Which is stated here in this series of verses. இந்த இப்பொழுது நாம் வரிசையாக படித்த அந்த பதங்களில் இதனுடைய விளக்கத்தன்மையை காணலாம். That everyone has to do something.
ஏதோ ஒரு செயல்பாட்டை அனைவரும் செய்துதான் ஆக வேண்டும் என்பது. This Krishna has already stated in Bhagavad Gita. இதை ஏற்கனவே கிருஷ்ணன் நமக்கு கீதையில் சொல்லி வைத்த நிலை. Naiva kinchit karomiti jatu tishtati karma krit. One cannot stop activity even for a moment. One always has to do something. ஒரு சன நேரம் கூட செயலற்ற நிலையில் எவனாலும் இருந்துவிட முடியாது, செயல்புரிந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணர் ஏற்கனவே நமக்கு விளக்கி இருக்கிறார். Even if one thinks I will go to a cave and meditate and do nothing, still meditation is also doing something. ஏதோ ஒரு குகைக்குள்ள பூந்து தியானம் பண்ணிடலாம் முடிவு செஞ்சு உள்ள நுழைஞ்சிட்டா கூட தியானமும் ஒரு செயல்பாடு தானே. So Krishna is recommending that you have to work. அதனால கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார், நீ செயல் புரிந்துதான் ஆகணும். Even as Krishna also states in Bhagavad Gita, even for the maintenance of the body some work is required. வெறுமனே நீ உடலை பராமரிக்க வேண்டும் என்றால் கூட அதற்குண்டான செயல்பாட்டினை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்றும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். What is that verse? Jivan yatra. What is that? Na prasiddhyate karmana. Sharira yatra pichate na prasiddhyate karmana. Even to maintain the body, one has to do some kind of work. உடலை பராமரிக்கிறதுக்காக கூட வேண்டுமானால் அந்த அளவு நம்ம குறைச்சபட்ச தேவையில் உடல் பராமரிப்புக்காக கூட நம்ம செயல்பட்டு தான் ஆகணும், செயல் புரியாமல் இருக்க முடியாது. So in this series of verses, this is described in more detail. இந்த பதங்களில் எல்லாம் இன்னும் விளக்கமாக இந்த தன்மைகள் விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதங்களில். Now in the varnashram system, everyone should follow some particular occupation. வர்ணாசிரம நியதியின் அடிப்படையில் அவரவருக்கென்று வகுத்திருக்கும் அந்தந்த கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். As Brahmana, Kshatriya, Vaishya or Shudra. பிராமணனாக, சத்திரியனாக, வைஷ்யனாக, சூத்திரனாக. But that should be specifically performed for the pleasure of the Supreme Lord. ஆனால் அந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகவானை ஆனந்தப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் அமைக்க வேண்டியது மிக அவசியம். Anashamacharabhata purushena parapaman Vishnura aradyate panta nanya tatosha karanam. In Vishnu Purana it is stated that for the ordinary man, worshipping the Lord by performance of his duties within the varnashram system is recommended. For the ordinary man, there is no means of elevation but this. ஒரு சராசரி மனிதனுக்கு விஷ்ணு புராணத்தில் விளக்கப்பட்டிருக்கும் இந்த உரை இது. ஒரு சராசரி மனிதனுக்கு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த வர்ணாசிரம தர்மத்தின் நீதிப்படி அவன் அந்த நீதிகளை கடைபிடிப்பானால் அதுவே அவனுக்கு உயர்வை தரும் என்று. Now there is another very well known verse in Bhagavad Gita. பகவத்கீதையில இன்னொரு பிரபல்யமான பதமும் உண்டு. Ananyas chintayanto mam yejana paripasate tesham nityabhiyuktanam yogakshemam vahamyaham. Who can give the translation of this verse? Very important verse. No, I know, but I'm just asking if you know. If anyone here can say. அனன்யா சிந்தையாதோட மீனிங் அதாவது பகவான் நம்மளோட பொருள் ஏதாவது இருந்தா பக்தனுக்கு பகவான் அதை கொடுக்கிறார். அவன் இருக்கிற பொருளை பகவான் பாதுகாப்பும் தரார். பகவான் பொருளை கொடுக்கிறார். நம்ம கையில பொருள் இருக்கும் இல்லையா, அதை அவன் பகவான் பாதுகாப்பா இது பண்ணி தரான். பக்தனுக்கு வேண்டதை செஞ்சும் கொடுக்குறாங்க. Whatever a devotee requires, Bhagavan is giving to him and also safeguards what he is having. Yeah, but specifically those who are ananyas chintayantu mam yejana paripasate, one who is always absorbed in thinking of Krishna. இன்னும் குறிப்பாக சதா சர்வகாலமும் கிருஷ்ண நினைவிலேயே சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒருவனை குறித்தான அந்த பதம். If we think, oh, this is very good, all right, I'll put on tilak and neck beads and then I won't do any work and Krishna will give everything. That is not the point here. இப்ப சும்மா ஒரு திலகத்தை போட்டுக்கிட்டு கொலுசு மாதிரி கழுத்துல சுத்திக்கிட்டு சும்மா நான் உட்காந்துக்கிறேன் எல்லாம் கிருஷ்ணர் பார்த்து நம்ம கொடுப்பாருங்கிறது அல்ல. Because one who is always thinking of Krishna, he's also busy. It's not that he doesn't do any work. கிருஷ்ணனையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பவர் கூட எப்பொழுதும் தன்னை அந்த வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவராகத்தான் இருக்கிறார். In one of the very old Back to Godhead magazines, in which before Prabhupada came to the West, he was publishing, this is 1940s or 1950s, he discussed this. 1940களிலும் 50களிலும் பேக் டு காடட் என்ற அந்த பத்திரிகை பிரபுபார் அவர்கள் அச்சடித்து பிரசுரித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார்.
He said that now I have retired from family life and come to live in Vrindavan. இப்பொழுது நான் என்னுடைய குடும்ப வாழ்விலிருந்து நான் ஒதுங்கி விருந்தாவனத்திற்கே வந்துவிட்டேன். And it is generally expected that having done so, one should live a very peaceful life and engage in bhajan. இப்படியாக குடும்ப வாழ்விலிருந்து ஒதுங்கிய ஒருவர் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று எதிர்பார்ப்பது நியாயம்தான். But people are surprised to see Prabhupada writing about himself that I'm always running up and down to Delhi. நான் டெல்லிக்கும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறதை கண்டு பல மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில். Collecting donations, printing this magazine. டொனேஷன் கலெக்ஷன் பண்றதும் நன்கொடை வாங்கி அந்த பத்திரிகை வந்து அச்சடிக்கிறது. Approaching people and asking them for donations. பலரை நாடி நன்கொடைக்காக அலைவது. And dealing with different merchants, bargaining with them over the price of paper and so on. வெவ்வேறு வியாபாரிகளிடம் சென்று பேப்பர் விலையெல்லாம் எனக்கு குறைச்சு கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு பேரம் பேசி வாங்குறது. So Prabhupada said, I was busy in my family life, but it seems I've become even more busy having retired from family life. குடும்ப வாழ்க்கையில் இருந்தப்ப நான் எவ்வளவு ஒரு வேலை செய்ய வேண்டியதோ அதை விட இப்ப நான் குடும்ப வாழ்க்கை ஒதுங்கி வந்திருக்கிறது இன்னும் அதிகமா செய்ய வேண்டியதா இருக்கு. And people think that even though I come to live in Vrindavan, I'm engaged in material activities. எல்லா மக்கள் பொதுவா நினைக்கிறாங்க விருந்தாவனத்துக்கே வாழ்றதுக்குன்னு வந்தாச்சு இன்னும் உலகாயுதமா இன்னும் இருக்கிறாரே அப்படின்னு கூட. But Prabhupada explained how actually this is all purely spiritual activity. தூய ஆன்மீக நடவடிக்கைகள் இவைகள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்த நிலையில் இருந்த நடவடிக்கைகள் எல்லாம் என்று பிரபுபார் விளக்குகிறார். The endeavor to satisfy Krishna by one's activities is more spiritual than simply sitting and doing one's own bhajan. ஒருவரின் நடவடிக்கைகள் மூலமாக கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது வெறுமனே அமர்ந்து பஜன் செய்து கொண்டிருப்பதை விட சிறந்ததாகும். Mostly people have a very neophyte conception of what is bhakti. பக்திங்கிறத பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். You simply sing a little, ring a bell a little, eat a little, like this. இதோ கொஞ்சம் மணி அடிச்சா ஏதோ நான் பண்ணணும்னா பக்தின்னு. Srila Prabhupada, as the ideal Acharya, showed that bhakti means to sacrifice every drop of one's blood for serving the mission of Krishna. ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தும் நிலையில் உழைத்துக் கொண்டு இருப்பதுதான் சரியான பக்தி என்று நமக்கு வழிகாட்டிய ஒரு தலைசிறந்த ஆச்சாரியராக பிரபுபார் அவர்கள் விளங்குகிறார்கள். Hanuman, Bhakta Hanuman, is one of the Chiranjeevis. He's still living in this world. சிரஞ்சீவியாக இருக்கும் பக்த ஹனுமான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And wherever there is recitation of the glories of Lord Ram, he will go there. ராமருடைய புகழ் எங்கெல்லாம் மங்குவது போல் தெரிகிறதோ அங்கெல்லாம் அவர் செல்கிறார். He is always engaged in Ram bhajan. ராம் பஜனில் எப்பொழுதும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் அவர். Thinking of Ram, chanting the names of Ram. ராமரையே நினைத்துக் கொண்டு ராம நாமத்தை ஜெபம் செய்து கொண்டே இருப்பவர். But he is not famous for that. ஆனா அவர் எதுக்கு புகழா இருக்கிறாருன்னா அந்த விஷயத்துக்காக சொல்றதை விட he is not considered the greatest devotee of Ram because of his bhajan. ஏதோ பஜன் செஞ்சாருங்கிறதுனால ஒரு தலை சிறந்த பக்தராக அவர் கருதப்படுவதில்லை, ராம பக்தராக. There are many devotees of Ram even now in places like Ayodhya who are engaged in chanting the names of Ram, living in ashrams and so on. அயோத்தியாவில இப்ப நீங்க போயிருக்கீங்கன்னா கூட இப்ப கூட ராம ஜபத்திலேயே நம்மளை ஈடுபடுத்திருக்கிற பல பக்தர்களை உங்களால் அங்கு காண முடியும். But Hanuman is famous because he fought for Lord Ram. ஆனா அனுமாருக்கு என்ன புகழ்னா அவர் போர் புரிஞ்சார் ராமனுக்காக. Now often we think we hear some stories of Ram Leela or different devotees and we think it's a very nice story to hear. ராமலீலை போன்ற அந்த கதைகள் எல்லாம் நாம் கேட்கும்போது நல்ல கதைகளாகத்தானே இருக்கிறது, இவையெல்லாம் கேட்பதற்கு நினைக்கிறோம். And certainly these are pleasurable to hear. உண்மையிலேயே இதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அந்த காதால் கேட்ட மாத்திரத்தில். But it's not that we're simply meant to hear about this and then say very nice. சும்மா எல்லாம் காதல கேட்டுட்டு பிரமாதமா இருந்ததுங்கன்னு சொல்றதுக்காக மட்டும் அல்ல. These narrations of great devotees are meant to give us direction how we should also sacrifice our energy in the service of the Lord. உயர் பக்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த விளக்கங்கள் எல்லாம் நாம் அந்த வழிமுறையை கடைபிடித்து எப்படி அன்றாட வாழ்வில் வாழ்வது பகவத் சேவையில் என்பதை தெளிவுபடுத்தி நம்மை நாம் வலுப்படுத்துவதற்கு தான்.
And a devotee who is thus engaged, he doesn't worry that where shall I get money, food, all these things. எங்கே பணம் கிடைக்கும், எங்கே எனக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சிந்தனையிலேயே இதில் ஈடுபட்டிருக்கிற பக்தர் நினைவில்லை. Automatically Krishna provides one way or the other. நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் கிருஷ்ணர் அவருக்கு தேவையானதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். Sometimes devotees may go through severe tests. Krishna may test them. பல சோதனைகளுக்கு சில நேரங்களில் பக்தர்கள் ஆளாக்கப்படுவதும் உண்டு. Just like Prabhupada, he went through so many difficulties to establish this Krishna consciousness movement. இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஸ்தாபிதம் செய்ய எவ்வளவோ சிரமங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள். Many times when he was living in Vrindavan, going to Delhi, he was skipping meals because he wanted to have money to print. He thought better print the book than eat. அச்சடிக்கிறதுக்கு பணம் பத்தாதுங்கிற காரணத்துக்காக விருந்தாவனத்திலிருந்து டெல்லிக்கு மாறி மாறி போயிட்டு வந்திருந்தவர் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார். இந்த சாப்பிட்றதுக்காக செலவழிக்கிற பணம் இருந்தா அந்த பிரசுரம் பண்ணலாம அச்சடிச்சு அந்த புத்தகத்தை. You may think, well, how was Krishna providing everything for him if he was sometimes skipping meals? இப்போ நினைக்கலாம், சாப்பாடே கொஞ்சம் ஒரு கட் பண்ணிவிட்டு அவர் வந்து அச்சடிக்கிறாருன்னா அப்ப எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு கிட்டன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு. But a devotee himself doesn't think like that. ஆனா ஒரு பக்தனுக்கு இப்படிப்பட்ட நீதியில் சிந்தனைகள் செல்வதில்லை. Devotee thinks that whatever happens is all the wish of the Lord. எவையெல்லாம் நடக்கின்றதோ அவையெல்லாம் கிருஷ்ணனின் எண்ணம் போல் என்ற அந்த ஒரு நிலையில் தான் பக்தன் வாழ்கிறான். I am prepared to serve him in any circumstance. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் அவர் சேவையில் என்னை ஈடுபடுத்த என்று நினைக்கிறான். And a devotee who is thus willing to take all difficulties in Krishna's service, Krishna will bless him with the mercy to do wonderful things in Krishna's service. கிருஷ்ண சேவையில் அசாத்திய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கருணையை கிருஷ்ணர் அவருக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் அதே பக்தர்களை. So this is the attitude of the pure devotee. இந்த மன எண்ண ஓட்டத்தில் தான் ஒரு பக்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். And the whole Varnashram system is to raise people to that platform of pure devotional service. வர்ணாசிரம நீதிகள் அனைத்தும் இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த பகவத் சேவையில் நம்மை ஈடுபடுத்திருக்கின்ற நிலையில் நம்மை மேம்படுத்துவதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. It's understood that not everyone is ready to fully surrender to Krishna. கிருஷ்ணரிடம் சரணாகதிக்கு முழுமையாக தன்னை ஒப்படைக்கும் நிலைக்கு எல்லோரும் இல்லை என்பது புரிந்ததுதான். Although actually it's foolishness not to do so. இதெல்லாம் முட்டாள்தனம். சரணடையாமல் இருக்கிறது முட்டாள்தனமாக வேலையாக இருந்தாலும் சரணடைவதற்கு தயாராக எல்லோரும் இல்லை என்பதுதான் உண்மை. Because cultivating material attachment simply means to cultivate repeated birth and death. உலகாயுத பற்றுக்களை நாம் வளர்த்து கொண்டே செல்கிறோம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்னும் அந்த சுழலில் சிக்கி தவிப்பதற்காகத்தான் என்பது தெளிவு. So the great acharyas, they are the guides of Varnashram society. உயர்நிலை ஆச்சாரியர்கள் இந்த வர்ணாசிரம சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக அமைகின்றனர். And they try to bring people up to the highest standard. மிக உயர்நிலைக்கு மக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்குண்டான முயற்சிகளில் எல்லாம் தம்மை ஈடுபடுத்துகின்றனர். And actually this Krishna conscious movement is meant for that. கிருஷ்ண உணர்வு இயக்கமே இதற்காக அமைக்கப்பட்டதுதான். It is specifically meant for raising people to the standard of pure devotional service. குறிப்பாக தூய பக்தி சேவை நிலைக்கு ஒருவரை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான். In which there is pure devotional service, means there is no personal desire. தூய பக்தி சேவை என்றால் சுயநல நோக்கில் எந்த விதமான ஆசைகளும் பற்றுகளும் இல்லாத நிலை. One simply has to serve Krishna only for Krishna's pleasure under the guidance of the acharyas. ஆச்சாரியர்கள் வழிகாட்ட கிருஷ்ணரின் திருப்திக்காக ஆனந்தத்திற்காக மட்டுமே என்ற நிலையில் வழிநடத்துவதுதான், அன்றாட வாழ்வை வழிநடத்துவதுதான் ஒரு பக்தனின் சரியான நிலை. Now if it is said that, well, yes, we understand that people have certain material attachments. எல்லாம் உலக ஆசைகள்லாம் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. That is also not grounds, or that is not a reason to compromise the principles of Krishna consciousness. கிருஷ்ண உணர்வு அடிப்படையில் நம்ம போறப்போ
இந்த உலகாயுத ஆசை எல்லாத்துக்கும் தானே இருக்கு, நான் மட்டும் அதில் விதிவிலக்கா என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வது என்பதும் சரியான நிலை அல்ல. It's not that someone should say, well, I'm materially attached, and use that as an excuse to go on being materially attached. எப்படியோ எனக்கு உலகாயுத பட்டில நான் மூழ்கி கிடக்கிறேன், அதனால மேலும் மேலும் நான் உலகப்பட்டிலே இருந்துகிட்டு இருக்க வேண்டியதாக நீதியில வாழக்கூடாது. But one should seriously endeavor to become purified of material attachments. தூய்மையா, அதாவது அந்த உலகாயுத பட்டிலிருந்து நம்மை விடுபடுத்தி தூய்மைப்படுவதற்குண்டான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டியது மிக அவசியம். The process is by dovetailing one's material desires in the service of Krishna. நம்முடைய உலகாயுத ஆசைகளை பகவத் சேவையில், கிருஷ்ண சேவையில் இணைத்து அதற்கு ரீதியில் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதுதான் வழிமுறை. Just like, for instance, people generally get married for the sake of sense gratification. பொதுவா கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது புலன் நுகர்ச்சிக்காக செய்யற ஒரு அம்சமாக இருக்கு. But family life, we don't say that, well, those who are married, when they take to Krishna consciousness, they should immediately leave them. இப்போ குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தாதான் கிருஷ்ண உணர்வு நம்ம எதுவும் சொல்லல. But you make your family life Krishna conscious. ஆனால் அதே குடும்ப வாழ்க்கையை கிருஷ்ண உணர்வு மிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். Make Krishna the center of your family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நடுநாயகனாக கிருஷ்ணனை வையுங்கள் என்று சொல்கிறோம். So in that way, the material attachment becomes purified. இப்படியாக நம்முடைய அந்த உலகாயுத ஆசைகள் எல்லாம் தூய்மைப்படுகின்றன. Of course, if one has the opportunity to live as a brahmachari, then he may decide not to enter family life at all. பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை ஒருவர் எடுத்துவிட்டால் முடிவாகவே குடும்ப வாழ்க்கையில் நான் நுழைவதில்லை என்ற தீர்மானங்களும் எடுக்க முடியும். Instead of dovetailing material attachments, if one simply cultivates pure spiritual attachment to Krishna, then that is more favorable for advancing Krishna consciousness. தூய்மையான அந்த பக்தி சேவையில் தம்மை ஈடுபடுத்தி ஆன்மீக நிலையில் வாழ்வது என்பது உயர்நிலைதான். நிச்சயமாக ஜட ஆசையில் இணைத்து அதை தூய்மைப்படுத்தி மீண்டும் நம்மை ஆன்மீகமயமாக்கிக் கொள்வதை விட. So that is recommended for those men who can adhere to such a vow. இப்படிப்பட்ட ஒரு சபதத்தை எடுத்து பிரம்மச்சாரியாக நான் வாழ்வேன் என்ற முடிவை எடுத்து அதன் போல் வாழக்கூடிய ஒரு பக்குவம் இருப்பவர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது. It is generally considered a difficult vow. மிக சிரமமான ஒரு காரியம்தான் அது. Because material desires are very strong. உலக ஆசைகள் மிக பலம் பொருந்தியதுதான். Even in persons who take to Krishna consciousness. கிருஷ்ண உணர்விலேயே இருப்பவர்களுக்கு கூட இது சிரமமான வேலையாக இருக்கும். உலக பற்று என்பது ஆட்டம். Krishna conscious means to declare war on Maya. கிருஷ்ண உணர்வு என்றாலே மாயை எதிர்த்து நாம் தொடுக்கும் போர் என்று பொருள். And Maya is very strong. மாயை மிக சக்தி வாய்ந்தவள். She is much stronger than we are. நம்மை விட மிக மிக சக்தி வாய்ந்தவள் அவள். But if we fully take shelter of Krishna, then it is possible to be free from the influence of Maya. முழுமையாக நாம் கிருஷ்ணரிடம் தஞ்சமடைய மாயையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு என்பது நிச்சயமாக சாத்தியம்தான். As it is stated in Bhagavad Gita. கீதையில் சொல்லப்பட்டிருப்பது போல். Which is that verse? Ask in Tamil. இந்த பதம் அது கேட்கிறேன். அதாவது இப்ப நம்ம சொன்னதுல விளக்கம் மாயை. Say loudly. देवी हरीश गुणमयी मम माया दुरत्या आमे वये प्रपद्यन्ते माया मेता तरन्ति. Translation. देवी हरीश गुणमयी. This my material nature. என்னுடைய ஜட இயற்கை is very difficult to overcome. மிக சிரமம் தான் அந்த ஆதிக்கத்திலிருந்து நீ விடுபடுவது என்பது. மாமி வயே but those who surrender unto me மாயா மேதா தரந்தி, those they can come out of this. ஆனால் என்னிடம் சரணடைவர்களோ மிக சுலபமாகவே அதிலிருந்து விடுபட்டு வெளியேறலாம். So brahmachari life means a life of strict discipline. இப்படியாக பிரம்மச்சாரி வாழ்க்கை என்றால் மிக நல்ல நியதிகளை கடைபிடிக்கக்கூடிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. One should serve dasavan acharan nicho. One should serve. Actually, it's stated in Bhagavatam, just like a slave. ஒரு அடிமையை போல் உன்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். With very humble serving mood. மிக பணிவான நியதியில் உன்னுடைய சேவைகள் இருக்க வேண்டும்.
That is the meaning of brahmachari life. இதுதான் பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அர்த்தமே. So, if one is not prepared to accept the discipline, take instructions, and so on, then he should go to grihastha life. அறிவுரைகளை ஏற்று பணிவான ரீதியில் ஒருவரால் தன்னை அடிபணிய வைத்து வாழ முடியவில்லை என்றால் கிரகஸ்த வாழ்க்கைக்கு சென்று விடுவது பரவாயில்லை. One is not prepared to act under discipline in the service of Krishna only, then one can go and dovetail one's material desires. கிருஷ்ண சேவையில் மட்டுமே நான் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்பது நிலையாக ஒருவரால் இருக்க முடியவில்லை என்றால் வெளியே உள்ள அந்த உலகாய ஆசையில் தன்னை ஈடுபடுத்தி அதன் தூய்மைப்படுத்தி வரும் அடுத்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கலாம். Whether one is acting as Brahmana, Kshatriya, Vaishya, Shudra, Brahmachari, Grihastha, Vanaprastha or Sannyasi, everyone should engage in the service of Krishna. பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ சூத்ரனோ அல்லது பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ அனைவரும் கிருஷ்ண சேவையில் தம்மை ஈடுபடுத்துவது என்பது மிக அவசியம். Even to be a sannyasi, if one is not in Krishna consciousness, it is all useless. சன்னியாசியாகவே இருந்தாலும் கூட கிருஷ்ண உணர்வில் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் to renounce this world without knowing for what purpose we should renounce it is meaningless. இந்த உலகத்தை துறப்பது என்பது எதற்காக துறக்கிறோம் என்பதை தெரியாமல் துறப்பது அர்த்தமற்ற வேலையாகும். Without understanding that we are meant to serve Krishna, then what is the use of stopping all or attempting to stop all material activities? கிருஷ்ண சேவையில் தம்மை ஈடுபடுத்துவதுதான் தலையாய நம்முடைய கடமை என்பதை புரிந்து கொள்ளாமல் உலகாயுத பற்றுக்களை துறப்பதனால் ஆகக்கூடிய பிரயோஜனம் என்ன? So in that sense, even a grihastha in Krishna consciousness is better situated than a sannyasi who does not have a clear sense of Krishna consciousness. இந்த வகையில் பார்த்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒரு கிரகஸ்தன் கிருஷ்ண உணர்வில் இல்லாத ஒரு சன்னியாசியை விட மேம்பட்டவனாகின்றான். Anyone in whichever station of life they may be, if their life is dedicated to the service of Krishna, they are a Mahatma. எந்த நிலையில் ஒருவர் இருப்பாரே ஆகிலும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடும் நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக அவர் இருப்பாராகில் அவர் மகாத்மா ஆகிறார். What is the definition of Mahatma given in Bhagavad Gita? பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மகாத்மாவிற்கு உண்டான விளக்கம் என்ன? Okay, all right. That's one definition. ஒரு விளக்கம். Give the translation. மொழிபெயர்ப்பு கேட்கிறார். Bahunam janmanamante jnanadanam bhajate vasudeva sarvasa mahatma. இறப்பு பிறப்புகளுக்கு கூட பகவானே உணர்ந்துകൊണ്ട് அவ கடைசியில பகவானுக்கு சரணாகதி அடைகிறார். Then another verse in which Krishna speaks of the Mahatma. இன்னொரு பதம் மகாத்மாவை குறித்து கிருஷ்ணர் சொல்வது. Nityanam. Mahatma anastumam partha ashitaha. Alright, translation. Can say in Tamil. எவர் ஒருவர் கிருஷ்ணரின் தஞ்சத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ தூய மனத்துடன் எவர் கிருஷ்ணர் அவரே மகாத்மா என்று என்னால் அறிவிக்கப்படுகிறார். So in whichever station of life one may be, இப்படியாக எந்த தளத்தில் நம் வாழ்வில் நாம் இருந்தாலும் one should be Krishna conscious. கிருஷ்ண உணர்வராக நாம் இருக்க வேண்டியது அவசியம். Modern society is very confused and very confusing. நாகரிக சமுதாயமோ மிக குழப்ப நிலையில் தான் இருப்பதல்லாமல் மற்றவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது. Who is a Brahmana, who is a Kshatriya, who is a Vaishya, who is a Shudra? It seems that everyone is less than a Shudra. யார் பிராமணன், யார் சத்திரியன், யார் வைஷ்யன், யார் சூத்திரன் என்று பார்த்தால் அனைவருமே சூத்திரனுக்கும் தாழ்ந்தவர்களாக இருக்கும் நிலைதான் இருந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். Everyone is simply Malecha and Yavana practically. எல்லோரும் மேலச்சர்களாகவும் யவனர்களாகவும் இருப்பதைத்தான் நாம் காண முடியாது செயலில். Although someone may be very proud, I'm Brahmana by caste or whatever. ஜாதியில நான் பிராமணன் பெரிய பெருமையை பேசுகிறவங்களா இருந்தாலும்
no one is following the Vedic principles. வேத நீதிகளை யார் கடைபிடிக்கிறார்கள்? எவரும் இல்லை. Everyone's life is centered around sense gratification. புலன் நுகர்ச்சியை நடுநாயகமாக வைத்த நிலையில் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So the Krishna conscious movement is meant to revive the clear consciousness of Krishna consciousness in human society. தெளிந்த உணர்வு நிலையான அந்த கிருஷ்ண உணர்வு நிலையை மீண்டும் ஒருவருக்குள் உட்புகுத்தி அதை மேம்பட்ட நிலையில் அவரை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கில் தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Just a very simple point has to be understood. மிக சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். Krishna is the supreme personality of Godhead. He is the supreme enjoyer. We are all his servants. கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் அவரே உச்ச அனுபவிப்பாளர் என்றும் நாம் எல்லோரும் அவரது சேவகர் என்பதையும் புரிந்து கொள்ளுதல். We are meant for his service. அவருடைய சேவைக்காக இருப்பவர்கள் தான் நாம் என்பதை புரிந்து கொள்ளுதல். We should not approach God expecting him to engage in our service. நம்முடைய சேவையில் அந்த பகவானை ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாம் பகவானை நாடக்கூடாது. Everything, every word, thought and deed should be simply for Krishna's. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். That is Krishna consciousness. இதுவே கிருஷ்ண உணர்வு. Of course, to develop this consciousness, we have to develop an understanding of who we are. இந்த நிலைக்கு நம்மை நாம் புரிதலுக்கு கொண்டு வருவதற்கு நம்ம யாருன்னு முதல்ல அடையாளம் தெரிஞ்சுக்கணும். We are not the body. நாம் இந்த உடல் அல்ல. We are eternal spirit souls. நாம் நிரந்தரத்தன்மை வாய்ந்த ஆத்மாக்கள். வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப மிக தெளிவா எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு இருப்போம். But in our mind we are not convinced. ஆனா மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆமா ஆமான்னு எல்லாம் எங்க தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இவர் சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. And we may go to some so-called Swami speech and he talks all nonsense, how everything is all God, and we'll also say Amma, Amma, Amma. எல்லாம் கடவுள் தாங்கன்னு யாராவது ஒரு கிறுக்கு பிடிச்ச சாமியார் பேசிக்கிட்டு இருந்தா அங்கேயும் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு ஆமா ஆமான்னு தலையாடிட்டு வருவோம். No, no, no. Anyone who speaks anything outside the fact that Krishna is supreme, they are deviating from the truth. கிருஷ்ணரே உச்சமானவர் என்பதை தவிர வேறு ஒரு விஷயத்தை எவர் பேசினாலும் உண்மையிலிருந்து வழிதவரை சென்று கொண்டிருப்பவர் அவர் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம். They may have shastric knowledge, supposed shastric knowledge. சாஸ்திர அறிவெல்லாம் இருப்பது போல் கூட நமக்கு தோன்றலாம். They may be good at telling stories and making people laugh. நல்ல நல்ல கதைகளை எல்லாம் அழகாக சொல்லி நம்மை சிரிப்பு வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் கூட அவர்களுக்கு இருக்கலாம். They may be famous swamis, புகழ்வாய்ந்த சாமிகளாக இருக்கலாம், who are much lauded by foolish people. முட்டாள்களால் அதாவது காப்பாற்றி போற்றி கொண்டிருக்கும் நிலையில் மிகப்பெரிய ஒரு புகழ்வாய்ந்தவராக கூட சாமியாக இருக்கலாம். Unless one teaches that Krishna is the supreme personality of Godhead, his teaching is all mistaken. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்ற அந்த போதனையை தவிர வேறு எந்த போதனையை எடுத்து வைத்தாலும் அது தவறான போதனையே. This is not our dogmatic claim. இது நம்ம ஏதோ ஒரு ஒரு வெறித்தனமா இந்த பேச்சை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. This is the version of Shastra. இது சாஸ்திரத்துல இருக்கிற உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தீவிரவாத தன்மை கொண்டது அல்ல இது. So we should understand this point very clearly. அதனால இந்த விஷயத்தை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். And understanding this point, if we engage in the service of Krishna under the direction of experienced devotees, then we can properly progress in Krishna consciousness. அனுபவப்பட்ட பக்தர்கள் வழிநடத்தலின் அடிப்படையில் பக்தி சேவையில் நம்மை ஈடுபடுத்த நாம் இதெல்லாம் தெளிவடைந்து கிருஷ்ண பக்தியில் மேன்மை அடையலாம். Then our work will not bind us in this material world. இந்த நிலையில் நம்முடைய இந்த உலகாயத செயல்கள் கூட நம்மை இதில் கட்டுப்படுத்துவதில்லை இந்த பந்தத்தில். But such work in Krishna consciousness will provide the passport by which we can go to the spiritual world to serve Krishna there also. ஆனால் இங்கு நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த செயல்பாடுகளே நமக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கிற மாதிரி கிருஷ்ண பகவானே சென்றடைவதற்குண்டான நிலையை உறுதியாக நமக்கு ஏற்படுத்தும்.
Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Any question about this? கேள்விகள் இது குறித்து ஏதாவது இருந்தால் கேட்கலாம். People generally think when they come to Krishna consciousness that they will be relieved from all troubles. And then when troubles again come, then they think, oh, what is this? Even in spiritual life, so many troubles, so many misunderstandings, so many difficulties. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தா இங்கேயும் அதுக்கு மேல பிரச்சனை வாட்டி வரைக்குது. எல்லாம் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லையே, மேலும் மேலும் பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு உண்டு. So, what's the question? So how to explain this misconception? இந்த தப்பு அபிப்பிராயத்துக்கு எப்படி நம்ம விளக்கம் சொல்லி அவங்களை தெளிவுபடுத்துறது? You can tell people it's a misconception. இந்த தப்பு அபிப்பிராயத்தை எப்படி தெளிவுபடுத்துறதுன்னா அது தப்பு அபிப்பிராயம் பாரு நீங்க சொல்ல வேண்டியது அவங்க கிட்ட. Not that Krishna, I already put 10 rupees in the box. Therefore, you should remove all my legal problems, my financial problems, my health problems, my family problems. What's wrong with it? ஏற்கனவே நான் தான் 10 ரூபா உண்டியல்ல போட்டுருந்தேன். கிருஷ்ணா நீ என்னுடைய பிரச்சனை எல்லாம் உடல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சட்ட பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுன்னு வேண்டதல்ல. Actually, a devotee is free from all problems. உண்மையை சொல்லணும்னா ஒரு பக்தன் எந்த பிரச்சனையிலையும் சிக்கி தவிக்கிற நிலை இல்லை. He is freed from them by understanding that actually I have no intrinsic relationship with them. இந்த பிரச்சனைன்னு ஒன்று எனக்கு இருந்தா இந்த பிரச்சனைக்கு எனக்கும் உண்மையிலேயே எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெளிவா புரிந்தவனாக இருப்பான் அந்த பக்தன். So Krishna may test us. கிருஷ்ணர் நம்மை சோதனை செய்யலாம். Do you actually want to serve me or you want me to serve you? நீ எனக்கு சேவை செய்யலான்னு இருக்கிறியா இல்ல நான் உனக்கு சேவை செய்யறதான்னு பாப்பாரு கிருஷ்ணர். It takes some time to come from the neophyte stage of devotional service. இந்த பக்தி சேவையின் அந்த ஆரம்ப நிலையிலிருந்து கொஞ்சம் காலம் பிடிக்குது, கொஞ்சம் நம்ம அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு. The neophyte outlook and the outlook of the advanced devotee or Madhyama Adhikari is quite different. இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மத்தியம அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. The Madhyam and Uttama Adhikaris are only thinking how to serve Krishna according to Krishna's pleasure. மத்தியம அதிகாரத்தன்மையிலும் உத்தம அதிகாரத்தன்மையிலும் கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்துவது எப்படி என்ற ஒரே சிந்தனை தான். And the neophyte devotee thinks I will serve Krishna as long as my senses are satisfied. என்னுடைய புலன்களுக்கு எவ்வளவு திருப்தி கிடைக்குதோ அதை பொறுத்து நான் கிருஷ்ண சேவையில் என்னை ஈடுபடுத்துகிற நிலையில ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் நிலைக்கலாம். If my sense gratification is impeded, then I won't serve Krishna. என்னுடைய புலன் நிகழ்ச்சிக்கு ஏதாவது தடை இருக்குதுன்னா அவர் கிருஷ்ண சேவையை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. The neophyte devotee should always work under the direction of advanced devotees. அதனால ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஒரு முன்னேறிய நிலையில் உள்ள பக்தர்களின் வழிநடத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டியது மிக அவசியம். And regularly hear from them. தொடர்ந்து அவர்களுடைய விஷயங்கள் அவர் சொல்லும் விஷயங்களை காதால் கேட்க வேண்டும். Hearing again you have to hear. திரும்ப 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 நம் காதுகளால் அவர்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கு. As long as we are on the neophyte stage of devotional service, we cannot properly advance in Krishna consciousness. ஆரம்ப நிலை பக்தி நிலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பெரிய முன்னேற்றத்தை கண்டுவிட முடியாது. We cannot actually satisfy Krishna by such an attitude. இப்படிப்பட்ட மன ஓட்டத்தில் இருந்துட்டு கிருஷ்ணரை உண்மையால் நாம் திருப்திப்படுத்தி விட முடியும் என்று நினைக்க வேண்டாம். And one problem is the neophyte devotee generally thinks I'm very advanced. I don't have to hear from him. பிரச்சனை என்னன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்கள் நான் தான் ரொம்ப முன்னேற்ற நிலையில் தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் எதுவும் அவரே ஒரு அவசியம் இல்லையாங்கிற எண்ணம் வரும். I already know everything. எனக்கு தான் ஏற்கனவே எல்லாம் தெரியுதான்னு இருக்குது. I know what's bhakti. பக்தின்னா எனக்கு தெரியாதா? I don't need anyone to tell me. இன்னும் எனக்கு எல்லாம் சொல்லிதான் எனக்கு புரியணுமா இதெல்லாம்? So with such an attitude one cannot advance. இப்படிப்பட்ட நனோநிலையில் ஒரு இருப்பாராகில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவது என்பது ஆகாத வேலை. Then anything else? Then we'll finish here. Hare Krishna. Hare Krishna. All glories to Srila Prabhupada.